உடல்நலத்துக்கு ஏற்ற உணவுப் பொருள். பூண்டின் மணத்துக்கு காரணமான சல்பர் அதில் உள்ள ஈதர் மனிதர்களின் நுரையீரல் குழாய் மற்றும் முகத்தில் அமைந்துள்ள சைனஸ் குழிகளில் படிந்திருக்கும் கெட்டியான சளியை இளக்கி வெளியேற்றிவிடும். எனவே அடிக்கடி நாம் உண்ணும் உணவில் பூண்டு சேர்த்துக் கொள்வது அவசியமாகும். மிளகு பூண்டு குழம்பு சற்றே காரமானது, உடலுக்கு ஏற்ற சைவ குழம்பாகும். இதனை செய்ய தேவையான பொருட்கள்: மிளகு 4 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், பூண்டு 20 பல், சின்ன வெங்காயம் 10, தேங்காய் துருவல் 3 டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், புளி எலுமிச்சை கையளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. குழம்பு செய்முறை: சின்ன வெங்காயம் பூண்டு இரண்டையும் தோல் உரித்து முழுதாக வைத்துக்கொள்ள வேண்டும். மிளகு சீரகம் மல்லி ஆகியவற்றை தனித்தனியே எண்ணெய் இல்லாமல் வறுத்து கொள்ள வேண்டும். தேங்காய் வறுக்க மட்டும் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொள்ள வேண்டும். வறுத்த பொருட்களை ஆற வைத்து அரைத்து கொள்ள வேண்டும். வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் கறிவேப்பிலை போட்டு தாளித்து பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்க வேண்டும். 5 நிமிடம் வதக்கிய பின் புளிக்கரைசல் தேவையான உப்பு போட்டு அரைத்தவற்றையும் போட்டு கலக்க வேண்டும். 1 கப் தண்ணீரை சேர்த்து மூடி மிதமாக அடுப்பை எரியவிட வேண்டும். 1/4 மணி நேரம் கழித்து ஓரத்தில் எண்ணெய் பிரிந்து வரும். அப்போது இறக்க வேண்டும். வத்த குழம்பு போல் பதத்தில் குழம்பு கெட்டியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் சுவை அதிகமாக இருக்கும். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.